நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே. நாவினுக்குகந்த நாமம் நம சிவாயவே. காமனை அழிக்கும் நாமம் நம சிவாயவே. காலனை உதைத்த நாமம் நம சிவாயவே. வாழும் வழி காட்டும் நாமம் நம சிவாயவே. பாழும் வழி ஓட்டும் நாமம் நம சிவாயவே. நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே. துன்பத்தை போக்கும் நாமம் நம சிவாயவே. இன்பக்கரை சேர்க்கும் நாமம் நம சிவாயவே. அறநெறியை காட்டும் நாமம் நம சிவா. ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் தற்போது பாடல்பட்ட சிவஸ்தலங்களை நாம் தரிசித்து வருகின்றோம். பாடல்பட்ட நடுநாட்டு ஸ்தலங்கள் வரிசையில் 20வது தலமாக இருப்பது புறவார் பனங்காட்டூர் என்ற சிவஸ்தலமாகும். இந்த ஸ்தலம் இந்நாளில் பனையபுரம் என்று வழங்குகின்றது. சூரிய பகவான் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க பல ஸ்தலங்களில் சிவபெருமானை வழிபட்டுள்ளார். இவ்வாறு சிவனை சூரிய பகவான் வழிபட்ட ஸ்தலங்கள் யாவும் சூரியதோஷ பரிகார ஸ்தலங்களாக போற்றப்படுகின்றன. அவ்வகையில் புறவார் பனங்காட்டூர் தலமும் ஒன்றாகும். இத்தலத்துக்கு திருஞான சம்பந்தர் பதிகம் ஒன்று இருக்கின்றது. விழுப்புரத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் செங்கல்பட்டு விழுப்புரம் ரயில் பாதையில் உள்ள முண்டியம்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த சிவஸ்தலம் அமைந்திருக்கின்றது. அருகில் உள்ள நகரம் விழுப்புரம். விழுப்புரத்திலிருந்து திருக்கனூர் வழியாக புதுச்சேரி செல்லும் பேருந்தில் சென்றால் கோயில் அருகிலேயே நாம் இறங்கலாம். திண்டிவனத்திலிருந்து விழுப்புரம் செல்லும் சாலையில் விக்கிரவாண்டியை கடந்தவுடன் பண்டூட்டி செல்லும் சாலையில் இடதுபுறம் பிரியும் அச்சாலையில் சென்றால் பனையபுரம் கூற்றோடு வரும். இங்கு புதுச்சேரி செல்லும் இடதுபுறம் திரும்பினால் மிக அருகிலேயே அமைந்திருக்கின்றது. இவ்வாலயம் காலை 6 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். சிவபெருமானை நிந்தித்து தட்சன் செய்த வேள்விக்கு சென்ற அவிபாகம் கொண்ட அனைத்து தேவர்களும் சிவபெருமான் கோபத்துக்கு ஆளாயினார்கள். அவர்களில் சூரியனும் ஒருவர். அகோர வீரபத்திரர் சிவபெருமானின் கட்டளைப்படி தட்சனது வேள்விச்சாலைக்கு சென்று தேவர்களுக்கு தண்டனை தந்தார். தண்டனையால் சூரியன் ஒளி இழந்தார். சூரியன் தான் செய்த தவறுக்கு வருந்தி சிவபெருமானை பல ஸ்தலங்களில் வழிபாடுகள் செய்து உலகம் அனைத்தும் ஒளியூட்டும் தனது பழைய உருவத்தை இறைவனை வேண்டி பெற்றதார். சூரியன் வழிபட்ட ஸ்தலங்களில் புறவார் பனங்காட்டூர் என்ற ஸ்தலம் ஒன்றாகும். ஆண்டுதோறும் சித்திரை திங்கள் முதல் 7 நாட்களில் ஒவ்வொரு நாள் காலையிலும் சூரிய கதிர்கள் முதலில் சுவாமி மீதும் பின்பு அம்பிகை மீதும் விழுகின்றன. 4 நிலைகளை கூடிய ஒரு சிறிய கோபுரத்துடன் இவ்வாலயம் காட்சி தருகின்றது. கோபுர வாயில் நுழைந்து உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியவற்றை நாம் காணலாம். வெளிப்பிரகாரத்தில் விநாயகர், ஆறுமுகர் சன்னதிகள் இருக்கின்றன. பக்கத்தில் ஸ்தலமரமாகிய பனை மரங்கள் 3 உள்ளன. நவகிரக சன்னதியும் வெளிப்பிரகாரத்தில் அமைந்திருக்கின்றது. உள் சாலையில் கடந்து சென்றால் சுவாமி சன்னதியை அடையலாம். கருவறை சுற்றுப்பிரகாரத்தில் விநாயகர், 63 மற்றும் சிலாரூபங்கள் உள்ளன. இவற்றில் திருநீலகண்டர் தம் மனைவியுடன் கூடி இருவருமாக தண்டனை பெற்றவாறு கைகூப்பி நிற்கும் அமைப்பு காணத்தக்கது. மேலும் உள் சுற்றத்தில் சப்தமாதர்கள், ரிஷவாரூடர், மகாவிஷ்ணு, கஜலட்சுமி, நால்வர், பிக்ஷாடனர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, லிங்கோத்பவர், துர்க்கை, சண்டிகேஸ்வரர், நடராஜர், சோமாஸ்கந்தர் ஆகியோர் சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. அம்பாள் சன்னதி கிழக்கு நோக்கி சுவாமி சன்னதிக்கு இடதுபுறம் அமைந்திருக்கின்றது. அம்பாள் சன்னதி நுழைவாரில் துவாரபாலகியர்கள் சுதையில் உள்ளார்கள். அம்பாள் சத்யாம்பிகை நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகின்றார். சிபி சக்கரவர்த்தி தன்னிடம் அடைக்கலம் புகுந்த புறாவை காப்பதற்காக தன் உடம்பிலிருந்து சதையை அறுத்து கொடுத்த செயலுக்காக இந்த ஸ்தலத்து இறைவன் அவனது கடமை உணர்வை பாராட்டி அருள் செய்தார் என்று கூறுவார்கள். பனைமரத்தை ஸ்தல விஷயமாக கொண்ட 5 ஸ்தலங்களில் பனையவரும் என்கிறார் புறவார் பனங்காட்டூர் ஸ்தலமாகும். பாருங்கள் நண்பர்களை, இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோயில் விழுப்புரம் அருகில் உள்ள இந்த திருத்தலத்தை அவசியம் தரிசிப்பீர்கள் என்று நான் வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. விண்ணமல்தனமும் மதில்களை வீழவெல்கன யாழிதாய் வீரி. விண்ணமல்தனமும் மதில்களை வீழவெல்கன யாழிதாய் வீரி. பண்ணமல் தோழிதே புறவார் பனங்காட்டூர். பள்ளமல் தோழிதே
புறவார் பணங்காட்டூர் பெண்ணமல்தொரு பாகமாகிய பின்யகாபிரை சேனுதலீடை பெண்ணமல்தொரு பாகமாகிய பின்யகாபிரை சேனுதலீடை கண்ணமல்தவனே கலந்தார் கருளாயே கண்ணமல்தவனே கலந்தார் கருளாயே மையினார் மணி போல் மிடரனை மாசில் வெள்போடி பூசு மார்பனை பையதேன் பொழில் சூழ் புறவார் பணங்காட்டூர் ஐயனை புகழான காழியுள் ஆய்ந்த நான்மறை ஞான சம்பந்தல் செய்யுள் பாடவல்லார் சிவலோகம் தேர்வாரே சிவலோகம் தேர்வாரே திருச்சிற்றம்பலம். சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமா குமா சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமா குமா இல்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமா குமா இல்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமா உமாதில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமா உமாதில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமா உமா கிருபாநிதி கிருபாநிதி இவரை போல கிருபாநிதி இவரை போல கிடைக்குமோ இந்த தரணி தன்னில் சபாபதிக்கு வேறு தெய்வம் கிருபாநிதி இவரை போல கிடைக்குமோ இந்த தரணி தன்னில் சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமாதில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமா உமா ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று சொன்னால் போதுமே ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று சொன்னால் போதுமே பரகதிக்கு வேறு அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும். எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி.
மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.